ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தண்டனைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த செக்ஷன் வந்து தெளிவாக பிஎன்எஸில் சொல்லியிருக்கு. ஏன்னா ஐபிஎஸ்சில் இருக்கும்போது செக்ஷன்ஸ் வேறு, பிஎன்எஸில் மாறும்பொழுது இந்த செக்ஷனுக்கு 30 ஆண்டுகளுக்கு அந்த ரிவிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து சப்மிட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்மொழியாகவும் ரிட்டனாகவும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் எப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி ரிப்போர்ட், அதையும் சேர்த்து தான் கொடுத்து தான் இந்த தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆதாரப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இந்த வழக்கில் நிரூபிச்சாச்சு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது வாய்மொழி வாதங்கள் மட்டும் இல்லாமல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி ரிப்போர்ட்டாகவும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து தண்டனை பெற்று கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. மூன்றாவது ஒரு நபர் இருக்காங்க, அந்த சார் யாருன்னு சொல்லி சொன்னதுக்கு தான் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி ரிப்போர்ட் படி இவர் யூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த மொபைல் ஃபோன், யார்ட்டையும் பேசணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மொபைல் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு அவர் இருக்கும் பொழுது. அப்போது அவர் யூஸ் பண்ண சிம் கார்டு பார்த்திங்கன்னா ஏர்டெல் கம்பெனியோட சிம் கார்டு. அந்த ஏர்டெல் கம்பெனியோடைய நோடல் ஆஃபீஸர், அந்த ஜோன் நோடல் ஆஃபீஸரையும் வந்து மகிழா நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி அவர்கிட்டையும் வந்து குறுக்கு விசாரணை செஞ்சுருக்காங்க. அப்போ அவர் ஒரு தரப்புடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரனுடைய இந்த அலைபேசி அன்றைய தேதி 6:29 சாயந்தரம் இருந்து 8:52 வரைக்கும் ஃபோன் வந்து எந்த கால் இன்கமிங்கும் வரல, எந்த மெசேஜும் வரல, ஃப்ளைட் மோடாக தான் இருந்துச்சு. 8:52க்கு ஆன் பண்ணுறார் மொபைலை. ஆன் பண்ண உடனே அவருக்கு எஸ்எம்எஸ் வருது. என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னா, இவர் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர் அழைத்திருப்பாங்க. அப்போ அவருடைய எண் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தனால இவங்களுக்குலாம் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கால் அலர்ட் வந்திருக்கு. அதை வந்து அறிவுபூர்வமாக அவரும் வந்து எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்தது. ஃபாரன்சிக் இந்த ரிப்போர்ட்லேயும் இந்த நேரத்தில் நேரம் வரைக்கும் மொபைல் ஆஃப் பண்ணி தான் இருந்திருக்கு. இவர் வந்து அந்த மாணவியிடம் பயம்படுத்தி நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு சொல்லி அறிமுகப்படுது. அந்த மாணவி வந்து பயப்படுவாங்க, உங்கள்கிட்ட பேசிட்டேன்னு காட்டுறதுக்காக ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவு சார்ந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி மூன்றாவது ஞானசேகரன் தவிர்த்து இன்னொரு நபர் இதில் இல்லை அப்படின்றதுக்காக தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விஷயத்தையும் நோடல் ஆஃபீஸர் எல்லாரையும் கூட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்னொரு நபர் இருந்தால் நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. என்னென்னா அந்த இன்னொரு நபரையும் குற்றவாளியாக இந்த வழக்கில் வந்து இணைச்சு நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை தரலாம். அதுவும் அவங்க தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில்.